கடந்த புதன்கிழமை பராமரிப்பு இல்லத்தில் 6 மாத ஆண் குழந்தை ஒன்று இறந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நர்சரி பராமரிப்பாளரை 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு குழந்தைகள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதுடன் அந்த 26 வயதுடைய சந்தேக நபர் குழந்தையை புறக்கணித்ததாக குற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குழந்தை குப்பர படுத்திருக்கும் போது நீரில் மூழ்கி இறந்ததாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்தன்று அக்குழந்தை துணியில் சுற்றப்பட்டு மெத்தையில் இருந்தது போலீஸ் தரப்பிற்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் உடலை பரிசோதித்ததில் குற்ற செயல்களுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று கண்டறியப்பட்ட போதும் போலீஸ் தரப்பினர் தங்களின் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.